சேலத்தில் நேற்று விஜய் கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்த சூரஜின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாக தவிகவினர் கூறியதைத் தொடர்ந்து உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் கலந்து கொள்ள வந்த விஜயின் சிறப்புரையை கேட்க வந்திருந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவரும் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் வசித்து வந்தவருமான சூரஜ் மயங்கி விழுந்து இறந்தார். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்ய சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சூரஜின் உடலை வாங்கிச் செல்ல அவர்களது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து இன்று பிற்பகலில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புறம் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இவர்களிடம் சேலம் டவுன் காவல் நிலைய போலீசார் சமாதானம் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் இன்று மாலை 5 மணி வரை முற்றுகை போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் மற்றும் நிர்வாகிகள் சூரஜின் உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் முதற்கட்டமாக ரூபாய் 5 லட்சம் நிவாரணத் தொகை வழங்குவதாகவும் 2 குழந்தைகளின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் சூரஜின் உடல் சொந்த ஊரான மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தனர். இதனையடுத்து சூரஜின் உறவினர்கள் அவரது சடலத்தை மகாராஷ்டிரா மாநிலம் எடுத்துச் செல்ல ஒப்புக்கொண்டுள்ளனர். தற்போது அனைவரும் சடலத்தை வாங்கிச் செல்ல சேலம் அரசு தலைமை மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடம் திரண்டிருக்கிறார்கள். இங்கு கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.